Welcome to PTK Creators. Unsystematical fault உதாரணம் 3-phase fault, LG fault, balancing load, normal operation. Answer LG fault. Unsystematical fault உதாரணம் LG fault. பெர் யூனிட் சிஸ்டம் பயன்படுத்துவதன் நன்மை: கணக்குகள் எளிது, செலவு குறைவு, பாதுகாப்பு, வேகம் அதிகம். கணக்குகள் எளிது. பெர் யூனிட் சிஸ்டம் பயன்படுத்துவதன் நன்மை: கணக்குகள் எளிது. லோடு ஃப்ளோ ஸ்டடி மூலம் எதை அறியலாம்? ஃபால்ட் லொகேஷன், பவர் லாஸ், வோல்டேஜ் ப்ரொஃபைல். அனைத்தும் லோடு ஃபால்ட் ஸ்டடி மூலம் அனைத்தையும் அறியலாம். எக்கனாமிக் டிஸ்பேச் குறிக்கோள்: அதிக உற்பத்தி, குறைந்த செலவில் உற்பத்தி, அதிக பாதுகாப்பு, அதிக வோல்டேஜ். எக்கனாமிக் டிஸ்பேச் குறிக்கோள்: குறைந்த செலவில் உற்பத்தி. எக்கனாமிக் டிஸ்பேச் குறிக்கோள்: குறைந்த செலவில் உற்பத்தி. ஸ்டெபிலிட்டி பிரச்சனை எதில் முக்கியம்? டிஸ்ட்ரிபியூஷன், டிசி சிஸ்டம், பவர் சிஸ்டம், ஹவுஸ் வயரிங். பவர் சிஸ்டம். ஸ்டெபிலிட்டி பிரச்சனை எதில் முக்கியம் என்பது பார்த்திங்கன்னா பவர் சிஸ்டம். ஈக்குவல் ஏரியா ரிடக்ஷன் தொடர்புடையது: வோல்டேஜ் கண்ட்ரோல், டிரான்சிஸ்டர் ஸ்டெபிலிட்டி, லோடு ஃப்ளோ ரிடக்ஷன்ஸ். பதில் டிரான்சிஸ்டர் ஸ்டெபிலிட்டி. ஈக்குவல் ஏரியா ரிடக்ஷன் தொடர்புடையது டிரான்சிஸ்டன்ட் ஸ்டெபிலிட்டி. ரியாக்டிவ் பவர் அதிகம் தேவையானது: ரெசிஸ்டிவ் லோடு, இண்டக்டிவ் லோடு, டிசி லோடு, ஹீட்டிங் லோடு. ஆன்சர் இண்டக்டிவ் லோடு. ரியாக்டிவ் பவர் அதிகம் தேவையானது இண்டக்டிவ் லோடில். எஸ்விசி ஸ்டாட்டிக் விஏஆர் காம்பேக்டர் பயன்பாடு: ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல், வோல்டேஜ் ரெகுலேஷன், எனர்ஜி ஸ்டோரேஜ் ப்ரொடெக்ஷன்ஸ். வோல்டேஜ் ரியாக்ஷன். எஸ்விஏ பயன்பாடு வோல்டேஜ் ரெகுலேஷனில். எனர்ஜி அடிட் செய்யும் நோக்கம்: மின்சார உற்பத்தி, மின்சார சேமிப்பு வாய்ப்பு கண்டறிதல், பாதுகாப்பு, மீட்டர் சோதனை. மின்சார சேமிப்பு வாய்ப்பு கண்டறிதல். எனர்ஜி அடிக்டிவ் செய்யும் நோக்கம்: மின்சார சேமிப்பு வாய்ப்பு கண்டறிதல். ஐசி என்பது இந்தியன் எனர்ஜி காயில், இன்டர்நேஷனல் எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன், இன்டகிரேட்டட் எலக்ட்ரிக்கல் கோடு, இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் கம்யூனிட்டி. ஐசி என்பது இன்டர்நேஷனல் எலக்ட்ரோடெக்னிக்கல் கமிஷன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.